மனசு புத்தகமாக மாறிவிடுகிறது. வீட்டுக்கு சுண்ணாம்பு படித்தா அது புத்தகமாகிறது, மனசுக்கு புத்தகம் படித்தோம்னா மனசு புத்தகமாகிறது என்பதைத்தான் தமிழன் புத்தகம் என்று எழுதி வைத்தார். அதனால்தான் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பின் மூலம் இனிய தம்பி இன்னைக்கு விருது பெறுகிற இளைய சமூகத்தின் புதிய விடியலாக இருக்கிறார். அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். இங்கே எல்லாரும் இங்கே இளைஞர்களாக இருக்கிறீர்கள். காரணம் என்னன்னா, வயசுங்கிறது உடம்புக்கு மட்டும்தான். மனசை நம்ம என்னைக்கு இளமையோடு வச்சுக்கிறோமோ அன்னைக்கு நாம் வெற்றி பெறுவோம் என்பதனால்தான் தமிழர்கள் இளமையோடு வாழ்ந்தார்கள். அதனால்தான் உலக அரங்கத்திலேயே புதிய புதிய செய்திகளை நம்முடைய தமிழர்கள் தான் சொன்னார்கள். ஆனால் ஐயா கூட அற்புதமான தலைப்புல சொன்னார், வாய்மையே வெல்லும். இப்போ போன மாதம் திருவள்ளுவர் சிலை நிறுவி 25 ஆண்டுகள் ஆகுது. அதுக்காக எல்லா பள்ளிக்கூடத்துலையும் கட்டுரை போட்டி வச்சாங்க. எனக்கு வச்சு கட்டுரை போட்டிக்கு நடுவராக என்ன போட்டாங்க. இது மாதிரி அடிக்கடி வந்தப்ப 200 வார்த்தைகளை கட்டுரை எழுதணும். எல்லா பசங்களும் 10 வாரத்துக்கு மேலே எழுதலை. ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் எழுதலாம். அதை பார்த்து எனக்கு ரொம்ப அதிசயப்பட்டு போனேன். என்ன எழுதலாம்னா, வாய்மையை பற்றி வள்ளுவர் மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள். உலகத்திலேயே வாய்மையை சொன்னவர்கள் பெண்கள் தான். ஏனென்றால் அவர்கள் வாய்க்கு மை தடுக்கிறார்கள். அதனால் அதுதான் வாய்மை அப்படின்னு இந்த பையன் எழுதலாம். எழுதிட்டு அதோட சும்மா இல்லை, அடுத்த லைன் எழுதலாம், தலைமையும் உண்டு. எங்கள் ஆண்கள் வெள்ளி முளைக்கிற போது தலைக்கு மையை தடவி கொள்வார்கள், அதுதான் தலைமை. இதன் மூலம் அந்த பையன் இப்படி சிந்திச்சது மூலம் எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. கை மைன்னு ஒன்று வைக்கிறாங்க. சார், நீங்கள்லாம் அறிஞர்கள், கற்றறிந்தவர்கள், மேன்மக்கள். இன்னும் இந்த சமூகத்தில் தன்னுடைய வாக்குகளை விற்றதன் விளைவாக என்னுடைய தேசம் இன்னும் லஞ்சத்திலும் ஊழலிலும் ஏமாற்றிலும் வன்முறையிலும் பாலுடைய கொடுமைகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கும் ஒரு மாற்றம் தருவதற்கும் உங்கள் கையில் வைக்கப்படுகிற மை உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்கு தான் வள்ளுவன் வாய்மை என்கின்ற அணியை வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் என்கின்ற எழுதி வைத்ததை நாம் எப்போது அடுத்த தலைமுறைக்கு சொல்ல போகிறோம். அப்படி சொல்லுகிற போதுதான் புதிய சிந்தனை புறப்படும், புதிய மாற்றங்கள் ஏற்படும். இன்றைக்கு கூட திருக்குறளுக்கு உரையாசிரியர் பல உரையாசிரியர்கள் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னா, பயந்துக்கார் போல ஒரு குரல் வரும். இந்த குரல் என்ன சொல்றார், செய்துக்க பயந்துக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலில் பெரிது அப்படின்னு ஒன்று வரும். அதுக்கு உரையாசிரியர்கள் பெரும்பான்மையான என்ன எழுதுறாங்க அப்படின்னா, இந்த ஒருத்தவங்களுக்கு பயன்படுத்தாமல் செய்கிற உதவி கடலை விட பெரிது. கான்வென்ட் படிக்கிற பையன் கேட்குறான், எப்படி ஹவ் இட் இஸ் அப்படிங்கிறான். சொல்ல தெரியல. உரையாசிரியர்கள் அந்த எடுத்து கொடுத்தா கடலோட பெரிது அப்படின்னு. அதற்கான விளக்கத்தை சில உரையாசிரியர்கள் எழுதியிருக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த வானம் கடல் என்ன பண்ணுது, இந்த வானத்துக்கிட்ட நீராவியா கொடுக்குது. அது மழை நீரை திருப்பி வாங்கிக்குது. ஆனால் பயன்கருதாமல் முதன்மொழி செய்கிற உதவியை போல செய்வதனால் அது சிறந்த உதவி என்று ஒரு சிறந்த கருத்தினை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் இருந்தால் நான் முடிக்க வேண்டும் என்பது எனக்கும் புரியும் என்று சொல்லி முத்தமிழ் விழா முதல் மொழி நம் மொழி என்று சிந்திக்க வைத்து அறிவியலை வளர்த்த நிர்வாக பெருமக்களுக்கு வாழ்த்துக்கள். இனி நன்மைகள் எல்லாம் வந்திறங்கும், வாட்டங்கள் எல்லாம் ஓடிவிடும். அறிவியல் தமிழே எழுந்து நிற்கும், உலக அரங்கும் உங்களை வணங்கி நிற்கும். புலவிடியல் மலர் தூவி புதுப்பாட்டு குயிலிசைக்கும் புதிய நாள் பிறக்கிறது. இந்த அரங்கமே உங்கள் அமைப்பை வாழ்த்தி கரவொலியை தருகிறது. கழிவு போல் மதமுற்று கரம் நாடி பகை சாடி கண்டது நம் வீரமல்லவா. கையுப்பி பிறவணங்க கடல் தாண்டி அரசாண்ட காலங்கள் நமதல்லவா. விளையாடும் பேரன்மா
விடுகின்ற மலர்கனையும் வீரத்தை பேசிய மண்ணிலே முதல் மொழி எழுகிறது, அறிவியலை விதைக்கிறது. வாழ்கவர்கள் தொண்டு உணர்விடியல் மலர் தூவி புது பாட்டு குயிலிசைக்க குயிலிசைக்க வழங்குகிறேன் நன்றியினை. நன்றி வணக்கம் என்று சொல்லி இந்த நூலாசிரியருக்கு ஒரு சிறு மரியாதை. என்னுடைய தாடை தலைவன் தன்மான சிங்கம், உழைப்பு தேடி உன்னத மனிதர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு இன்றாக நடந்து தமிழ் வளர்க்கிற என்னுடைய இனமான தலைவனுக்கு இப்போது இந்த சாலை மிக அருமையாக அரங்கத்தை வசப்படுத்துகிற